வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி தோபித்து அதிகாரம் 9. கடனை திரும்ப பெறுதல். பின்னர் தோபியா ரஃபேலை அழைத்து அவரிடம், சகோதரர் அசரியா, நீர் 4 பணியாளர்களை அழைத்து கொண்டு 2 ஒட்டகங்களோடு ராகிக்கு புறப்பட்டு கபேலிடம் செல்லும். அவரிடம் ஆவணத்தை கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ளும். அவரையும் உம்முடன் திருமணத்திற்கு அழைத்து வாரும். என் தந்தை நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பார் என்பது உமக்கு தெரியுமே. நான் ஒரு நாள் தாமதித்தாலும் அவர் மிகவும் துயருக்கு உள்ளாவார். ரகுவேல் என்ன ஆணையிட்டுள்ளார் என பாரும். நான் அவருடைய ஆணையை மீற முடியுமா என்றார். எனவே ரஃபேல் 4 பணியாளர்களை அழைத்து கொண்டு 2 ஒட்டகங்களோடு மேதியாவில் இருந்த ராகிக்கு சென்று கபேலுடன் தங்கினார். அவரிடம் ஆவணத்தை கொடுத்தார். தோபித்துடைய மகன் தோபியாவின் திருமணத்தை பற்றி கூறி திருமணத்திற்கு அவரை தோபியா அழைத்து வரச் சொன்னதாக உரைத்தார். கபேல் எழுந்து முத்திரையிட்ட பணப்பைகளை சரிபார்த்து எடுத்து வைத்தார். எல்லாரும் வைகரையில் எழுந்து திருமணத்திற்கு சென்றனர். அவர்கள் ரகுவேலின் வீட்டை வந்தடைந்த பொழுது உணவருந்திக் கொண்டிருந்த தோபியா எழுந்து கபேலுக்கு வணக்கம் தெரிவித்தார். கபேல் மகிழ்ச்சி கண்ணீர் மல்க, நல்லவனே, சிறந்தவனே, நன்மையும் சிறப்பும் நேர்மையும் வள்ளன்மையும் நிறைந்தவரின் மகனே, ஆண்டவர் உனக்கும் உன் மனைவிக்கும் அவளுடைய பெற்றோருக்கும் வானக பேறுகளை வழங்குவாராக. என் உறவினர் தோபித்தைப் போல தோற்றமுள்ள ஒருவரை காணச் செய்த கடவுள் போற்றி என்று கூறி தோபித்தை வாழ்த்தினார். அன்பர்களே, இறைவார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.